12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.2 இல் 9ஆம் கணக்கு பார்க்கலாம். ai கேப் பிளஸ் aj கேப் பிளஸ் ck கேப் i கேப் பிளஸ் k கேப் மற்றும் ci கேப் பிளஸ் cj கேப் பிளஸ் bk கேப் என்ற வெக்டார்கள் ஒருதள வெக்டார்கள் எனில் a மற்றும் b ஆகியவற்றின் பெருக்கு சராசரி c ஆகும் என நிரூபிக்கன்னு கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 வெக்டார்களையும் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார்னு எடுக்கலாம். a வெக்டார் என்பது ai கேப் பிளஸ் aj கேப் பிளஸ் ck கேப். b வெக்டார் ஆனது i கேப் பிளஸ் k கேப். c வெக்டார் ஆனது ci கேப் பிளஸ் cj கேப் பிளஸ் bk கேப் என்க. bk கேப் என்க. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசியின் மதிப்பு கணக்கிடலாம் என ஒருதள வெக்டார்கள் என கொடுக்கப்பட்டுள்ளது. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசியின் மதிப்பானது 0க்கு சமம்னு எடுத்துட்டு ஏ மற்றும் பியின் பெருக்கு சராசரி மதிப்பு சின்னு காட்டணும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆனது ஏ வெக்டாரின் ஐஜே கேவின் மதிப்புகள் ஏ ஏ சி. அடுத்து பி வெக்டாரின் ஐஜே கேவின் மதிப்புகள் ஐயின் மதிப்பு 1, ஜே மதிப்பு இல்லை 0, கேயின் மதிப்பு 1. சி வெக்டாரின் ஐஜே கேவின் மதிப்புகள் சி சி பி. அணிக்கோவையில் எழுதி இதை விரிவுபடுத்தி மதிப்பு கணக்கிடலாம். ஏ பெருக்கல் முதல் உறுப்பு ஏயின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடும். 0 1 சிபி ஆனது சிற்றணிக்கோவை. அந்த உறுப்புகளை பெருக்கும் பொழுது 0 பெருக்கல் பி 0, 1 பெருக்கல் சிசி மைனஸ் சி குறிய மாற்றுவோம். இரண்டாம் உறுப்புக்கு குறிய மாற்றும் பொழுது மைனஸ் ஏ. ஏவின் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் இரண்டாம் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 1 சிபி என்பது சிற்றணிக்கோவை. அதை பெருக்கும் பொழுது 1 பெருக்கல் பிபி 1 பெருக்கல் சி பிளஸ் சின்னு வரும், மைனஸ் சின்னு கொடுக்கலாம். அடுத்த உறுப்பானது பிளஸ் சியின் சிற்றணிக்கோவை. முதல் நிறையும் மூன்றாம் நிரலும் கேன்சல் ஆகிடும். 1 0 சி சியை நம்ம பெருக்கலாம். 1 பெருக்கல் சிசி சி பெருக்கல் 0 எனும் பொழுது மதிப்பு 0. ஒருதள வெக்டார்கள் என்பதால் இதன் மதிப்பு 0ற்கு சமமாகும். எனவே 0ற்கு சமப்படுத்திக்கலாம். ஏ பெருக்கல் மைனஸ் சி எனும் பொழுது மைனஸ் ஏசி மைனஸ் ஏபி மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஏசி. சி பெருக்கல் சி எனும் பொழுது சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. மைனஸ் ஏசி பிளஸ் ஏசி 0 ஆகுது. மைனஸ் ஏபி பிளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம் ஏபி. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி. நிறுவ வேண்டியது ஏ மற்றும் பி ஆகியவற்றின் பெருக்கு சராசரி சி ஆகும்னு காட்டணும். அப்போ 3 உறுப்புகள் கொடுத்து அதனுடைய பெருக்கு சராசரிக்கு உண்டான நிபந்தனை என்னன்னா சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபின்னு கொடுப்போம். சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. சி ஸ்கொயர் எனும் பொழுது ஏபி என்பது தான் பெருக்கு சராசரிக்கு உண்டான நிபந்தனை. அதை நம்ம கணக்கிட்டுட்டோம். சி ஸ்கொயர் என்பது ஏபி என்பதால் ஏ மற்றும் பியின் பெருக்கு சராசரி மதிப்பு சி ஆகும். therefore ஏ மற்றும் பியின் பெருக்கு சராசரி சி என நிறுவப்பட்டது. தேங்க்யூ.